வணக்கம். இன்னைக்கு சுவையான சூப்பரான மேங்களூர் போண்டா செய்யலாங்க. மேங்களூர் போண்டா செய்கிறதுக்கு மைதா மாவு 1 கப்புங்க. இதெல்லாம் பிசையறதுக்கு 1 கப்பு தயிர், 1.5 கப்பே இருக்கும். இது கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூனுங்க, சோடா மாவு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இவ்வளோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்துகிட்ருக்க மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு, 2 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்புங்க, சோடா, பெருங்காயம். இப்போ கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். போண்டா இன்னும் சாஃப்டாக வர்றதுக்கு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தயிர் விட்டு பிசைஞ்சிக்கலாம். தயிர் உங்களுக்கு புளிப்பான தயிர் உங்களுக்கு பிடிக்கும், புளிப்பு டேஸ்ட்டுனா புளிப்பான தயிர் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த போண்டா ஈவினிங் டீயோட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். மைசூர் போண்டான்னு சொல்லுவாங்க, மேங்களூர் போண்டான்னு சொல்லுவாங்க, தயிர் போண்டான்னு சொல்லுவாங்க. மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கணுங்க. நம்ம சேனலில் போண்டா பஜ்ஜி வெரைட்டிஸ் நிறைய செய்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேங்க. அதையெல்லாம் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். தயிரும் அரிசி மாவும் சேர்த்து கூட ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி செய்திருப்பேங்க. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். மாவு கெட்டியாக பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் விட்டுடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம போண்டா செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தணலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸில் போண்டாக்கள் போட்டுக்கோங்க. இதில் நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்தாதனால விரத நாட்களில் கூட இதை நம்ம சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷம் போல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் மெதுவாக திருப்பி விடுங்க. போண்டா சூப்பராக தயாராகிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான சூப்பரான மேங்களூர் போண்டா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கலா கைப்பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.